வணக்கம் மக்களே. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23 எலெக்ஷனு, மே 4ஆம் தேதி ரிசல்ட் சொல்லிட்டாங்க. நமது திராவிட கட்சியினுடைய ஆட்சி காலம் மே மாதம் 10ஆம் தேதியோட முடிவடையுது. இதுக்கு முன்னாடி அதிமுக தான் 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வரமாட்டார், அவர் ராசி இல்லை, அப்படி இப்படிலாம் பேசினாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த ஆண்டவன் நினச்சா யாரை வேணால் வர வச்சுருவார். அந்த ஆண்டவன்கிட்ட தான் பவர் இருக்குது, சரிங்களா? ஏன்னா அந்த அம்மா ஸ்டாலினுடைய மனைவி போகாத கோவில் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை. என்ன, அவர் சிஎம் ஆனவொன்னே அவங்க ஆனந்த கண்ணீர் விட்டாங்க, சரிங்களா? அவர் ஓராண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செஞ்சாருங்க. ரொம்ப அருமையாக இருந்த ஆட்சி. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்தார், மக்கள்கிட்ட நல்ல பேர். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து இந்த செந்தில் பாலாஜி கொஞ்சம் 1 இயர் கழிச்சு கொஞ்சம் ஒரு நான் தான்ற மாதிரி ஆரம்பித்தார். அப்புறம் சேகர் பாபு நான் தான்ற மாதிரி ஆரம்பித்தார். இவங்க 2 பேரும் ரொம்ப இதுவாக இருந்துட்டாங்க. இப்போ ஏடிஎம்கேயில் ஆளுக்கு பேசியிருந்தாங்க பாருங்கள், நான் நீன்னு பேசியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் அறிவிக்கிற நலத்திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றிலாம் அவர் கட்சியில் இருக்கவங்களே அவங்க சன்னுக்கு டெப்டி சிஎம் கொடுத்ததால் அவங்க ஒரு ஆதங்கத்தால் மக்களை வெறுப்பேற்றுற மாதிரி ஓசி பஸ்ஸில் போனியா அப்படின்னு கேட்டு மக்களை நம்ம முதல்வர் மேலே வெறுப்பு உண்டாகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதோடு விட்டார அந்த ஒரு மனுஷர் மந்திரி இந்துக்களை மனசு புண்படும் வகையில் பட்ட நாமம் 5, 10 சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டார். இதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் நல்ல திட்டங்கள்லாம் வெளியிட்டார், நல்லா பண்ணிகிட்டே இருந்தார். என்ன காரணம் என்னன்னா, அவருடைய சன்னு டெப்டி சிஎம் ஆனவுடனே இங்கே உட்கட்சி பூசெல்லாம் என்னன்னு தெரியல, ஆளுக்கு இந்த ஏடிஎம்கேயில் ஆளுக்கு பேசுவாங்க. ஜெயக்குமார் ஒரு பக்கம் பேசுவார், அப்புறம் இன்னொரு மந்திரி ஒரு பக்கம் பேசுவார், செல்லூர்ராஜ் ஒரு பக்கம் பேசுவார். என்ன அது மாதிரி அந்த சிஎம்க்கு அந்த பவர் என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொஞ்சம் மக்கள்கிட்ட ஒரு வருத்தம், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ கூட அவர் மக்களுக்கு முன்தொகையாக 5000 ரூபா பணம் கொடுத்துருக்காரு. தைரியமாக யாரும் கொடுத்தது கிடையாது மாதிரி. ஸோ இவர் மறுபடியும் ஆட்சி அமைச்சா மக்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சியை கண்ட்ரோல் பண்ணுவார். கட்சியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு யாரையும் பேச விட மாட்டார். இவர் தான் எல்லாமே அப்படின்னு செயல்பட்டார் வச்சுங்களேன், திராவிட முன்னேற்ற கழகம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா, இந்த திடீர்னு ஒரு நடிகர், அந்த நடிகர் கூட ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டார் இந்த எலெக்ஷனில். இப்போ அவரே தனி கட்சி ஆரம்பித்து நிற்கிறாரு. அவர் ஏதோ ஒரு கேன்வாசிங் போயிருந்தார், அப்படி போய் விட்டுட்டுருக்கலாம். அவருக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்து மீட்டிங் போடக்கூடாது, அது போடக்கூடாது, இது போடக்கூடாது பண்ணதெல்லாம் அதிமுகலேருந்து வந்த ஒரு அமைச்சர் தான். இப்போ அவர் அமைச்சர் பதவியில் எம்எல்ஏ தான் இருக்கார். அவர் அவர் தொகுதியில் போனவுடனே சில இடர்பாடுகள்லாம் கொடுத்த உடனே செல்வாக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. அதாவது ஒரு இடத்துல மக்கள் ஒரு பள்ளம் இருக்குது, அதில் எட்டி பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ ரோட்டில் போகிறவங்களாம் என்ன பார்க்க போவான். சில பேர் பார்க்காத சொன்ன கூட கேட்க மாட்டாங்க, உள்ளே போய் பார்த்துருவாங்க, அது என்னன்னு பார்த்துருவாங்க. ஸோ அத்தனை பேரும் அந்த காட்சியை பார்த்துடுறாங்க இல்லையா. அது மாதிரி மக்கள் செல்வாக்கு இப்போ விஜய் பக்கம் போயிருக்கு. இது எப்படி அவர் விஜய் மெயின்டைன் பண்ணுவார் தெரியல. இன்றைக்கி பாருங்கள், அவர் டெல்லிக்கு போயிருந்தார். டெல்லிக்கு போயிட்டு அந்த என்கொயரி முடியும் போது இங்கே தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, பிஜேபி விஜய் கூட தன்னிச்சையாக கூட்டணி வச்சுப்பாங்க. ஏன்னா என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி விஜய் கூட அவங்க கூட்டணி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக விஜய் வின் பண்ணுவார். இங்கே பிஜேபிக்கு ஒரு 20 சீட்டு 25 சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது எலெக்ஷன் நேரத்தில் நிறைய இடர்பாடுகள் கிடைக்கும் அந்த விஜய்க்கு. அவரும் அந்த பிஜேபியுடைய கூட்டணி வச்சுக்கிட்டோன்னா அவருக்கும் ஒரு தற்காப்பு தான் என்னுடைய கருத்து. நான் ஜென்ரலாக நல்லவரதை பார்க்கும்போது கருத்து, ஏன்னா எல்லாமே விஜயை பயங்கரமாக திட்டுறாங்க. இன்றைக்கி கூட ஒருத்தர் இன்னும் கேண்டிடேட்டே அறிவிக்கலை அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ஆதங்கமாக பேசுகிறார். அதனால வரமாட்டா
அப்படி இப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக, இந்த மாதிரி ஆதங்க பேச்சு தான் அவரை வளர விட்டுது. ஒருத்தர் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அவரை பாட்டுக்கு மக்களுக்கு தெரியாமல் ஓரமாக இருந்திருப்பார். அவரை வளர விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு புலம்பி பேசுகிறது சரியில்லை. பார்ப்போம் 2026 தேர்தலில் மக்கள் என்ன வாக்களிக்கிறாங்க, எவரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். மே 10ஆம் தேதிக்கு மேலே நமக்கு யார் முதல்வர்ன்றதை தெரியும். யார் வந்தாலும் சரி, மக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியெல்லாம் குறைப்பு செய்யுங்க, வீட்டு வரியை குறைப்பு செய்யுங்க. என்ன, முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ இபிஎஃப்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த இபிஎஃப் தொகையை ஒரு தோராயமாக 1000 2000 தராங்க. இதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு குரல் கொடுக்கணும். அவங்க தொகை தான் அது, அவங்க தொகைக்கு வட்டி போட்டு கொடுங்க, இல்லைன்னா டிஏ கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் வந்து எங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும். அது மாதிரி குரல் கொடுக்கும்போது என் போன்ற இபிஎஃப் தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நன்றி. இறைவனுடைய தீர்ப்பு என்னன்னு தெரியல, பார்ப்போம், எதிர்பார்ப்போம். என்டிஏ கூட்டணி நிலைமை என்னன்னு தெரியல. விஷில் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல, திராவிட கட்சியின் நிலைப்பாடு என்னன்னு தெரியல, மக்கள் மனநிலை என்னன்னு தெரியல. எப்படி எதுவாக இருந்தாலும் மே மாதம் 10ஆம் தேதி தெரிந்துவிடும். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன்.